எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. பெருவிழாவை நாங்கள் மிகவும் அர்த்தமுள்ள விதத்திலையும் ஆன்மீகத்தோடும் நூற்றாண்டு கடந்து இறை மக்களுடைய விசுவாசம் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைய 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 உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இருக்கு. தேடி போட்டு போனால் இந்த பைபிளுக்கு மேலே சிறப்பு இருக்கு. வணக்கம். யாழ்ப்பாணத்தில் கச்சேரி நல்லூர் வீதியில் அமைந்திருக்கின்ற புனித ஆசீர்வாதப்பர் ஆலயத்தில் திருவிழாவை பெருவிழாவாக மக்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே குறிப்பாக பெருந்திரளாக மக்கள் அணி அணியாக புனித ஆசீர்வாதப்பருடைய அருளாசியினை பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே புனித ஆசீர்வாதப்பருடைய திருச்சொரூபத்தை இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக சற்று நேரத்திலே அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் ஏற்றி கொண்டு செல்லப்பட உள்ளனர். மேலும் சில வழிபாட்டு காட்சிகளை தொடர்ந்து திருச்சுருவ பவனியை கண்டுகளிக்கலாம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்களுக்கு பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இழந்திட நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்செல்வம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தமிழோடு தவழ்ந்தாடும் தாயெங்கை பார்க்கிறேன். வாழவா நீ என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. திருப்பலி முடிந்தவுடன் திருச்சிருவ பவனி இடம்பெறும். பக்தியோடு பாடப்படும் பாடல்களிலும் சுபத்திலும் பங்கு கொண்டு திருச்சுருவ பயணத்தை மேற்கொண்டு நிறைவு செய்ய வேண்டுகிறேன். ஆசீர்வாதப்பரின் விழாவை மிக அழகான முறையில் கொண்டாட இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறைவன் தம்முடைய ஆசிரை பொழிந்து உங்களிடமிருந்து தீகளை அகற்றி எந்நாளும் உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கத்துடன் பொழிவாராக. அன்பான இறை உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனித நாளிலே புனிதருடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் நாங்களும் புனிதருடைய வழியை பின்பற்றி வாழ
அழைப்பு பெறுகின்றோம். புனித ஆசீர்வாதப்பர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழிகின்றவராக இருக்கின்றார். எங்கள் தந்தையாகிய இறைவனிடம் பரந்து பேசி உடைய அருள் வளங்களை எங்களுக்கு பெற்றுத் தருபவராக இருக்கின்றார். ஆக வேண்டிய இந்த நாளிலே இந்த புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் புனிதருடைய வழி செல்லவும் ஆன்மீக வாழ்க்கையிலும் சப வாழ்க்கையிலும் எங்கள் ஒழுக்க வாழ்க்கையிலும் நாங்கள் சிறந்தோங்கி வளர்ந்து இறை உறவிலும் இறை அன்பிலும் இறை நம்பிக்கையில் நாங்கள் சிறந்து விளங்க புனிதரின் மூலமாக நாங்கள் இறைவனிடம் செல்ல இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்தி நிற்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் புனித ஆசீர்வாதப்பருடைய பரிந்துரையும் அவருடைய ஆசீர் விரைவாக கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இப்பொழுது புனித ஆசீர்வாதப்பர் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் ஏற்றப்பட்டு இழுத்து வரப்படுகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்து விடுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இங்கு மக்கள் ஒற்றுமையாக கூடி அனைவருமே இந்த ஊர்தியை இழுத்து வருகின்றார்கள். இவ்வாறு இழுத்து வரப்படுகின்ற இந்த ஊர்தியானது இப்படியே ஆசீர்வாதப்பர் வீதியூடாக சென்று அங்கே மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளை எல்லாம் பார்த்தவாறு நாவலர் வீதியூடாக இழுத்து வரப்பட்டு கச்சேரி நல்லூர் வீதியூடாக வந்து ஆலயத்தினுள்ளே இருப்பிடத்தை வந்தடையும். இந்த காட்சிகளை தான் இந்த வீடியோவில் காக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் நடந்த புனித ஆசீர்வாதப்பருடைய மகிமைகள் அற்புதங்களை எல்லாம் மக்கள் குறிப்பிட இருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து அற்புதமான இந்த காட்சிகளை நீங்கள் காணக்கூடியவாறு இருக்கும். இங்கு ஆசீர்வாதப்பர் வீதியிலே பவனியை காணப்படுகிறது. அருட்சகோதரிகள் பீடப்பணியாளர்கள் முன் செல்ல மக்கள் அணியாக நீண்ட வரிசையிலே பெருந்திரளாக வந்து கொண்டிருக்கிற காட்சியில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் பின்னே ஊர்தி பவனியாக வருகின்றது. ஒவ்வொன்றாக உங்களுக்கு இங்கு இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் காண்பிக்க இருக்கிறேன். பங்கின் தாய் தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று புனிதா உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது இந்த இடத்திலே ஊர்தி பவனி ஆரம்பித்ததை விடவும் அதிக அளவிலான மக்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். சிறப்பாக இந்த ஊர்தி பவனியில் நீங்கள் பார்க்கக்கூடியவாறு இருக்கும். ஊர்தியை சுற்றி ஆரம்பத்தில் இருந்ததை விடவும் நம்பிக்கையின் விசுவாசத்தினால் நிறைய மக்கள் வந்திருக்கின்றார்கள். தப்பாது அடையும்படியாக புனிதா உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நாவலர் வீதியூடாக வந்து கொண்டிருந்த திருச்செரு பவனியானது கச்சேரி நல்லூர் வீதியை அண்மித்திருக்கிறது. அதற்கு முன்பதாக அதிகளவு மக்கள் வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். கச்சேரி நல்லூர் வீதியில் இருக்கின்ற இந்த பாடசாலைக்கு முன்பாக அதிகளவு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த ஆன்மீக பயணத்திலே அதிகளவு மக்கள் தங்களை குடும்பமாக இணைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை தான் இங்கு காண்கின்றீர்கள். இப்பொழுது கச்சேரி நல்லூர் வீதிக்கு வந்துவிட்டது. சற்று நேரத்திலே புனித ஆசீர்வாதப்பர் ஆலயத்தை வந்தடைந்துவிடும். அங்கு இடம்பெறுகின்ற ஒவ்வொரு காட்சிகளையும் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். தொடர்ந்து முனைந்திருங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த திருச்சுருவ பவனியானது இங்கே வீதி பயணிகளுக்கு இடையூறு இல்லாமல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மக்கள் வந்து வலதுபுறமாக வந்து ஆலயத்தில் உள்நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பார்த்தால் தெரியும், வீதி பயணிகள் இடையூறு இல்லாமல் செல்லக்கூடிய அளவுக்கு குறிப்பிட்ட அளவு ஒரு இடம் இருக்கின்றது. மக்கள் இந்த பெரிய வீதியிலே நீண்ட தூரம் கால் கடுக்க நடந்து வந்து ஆலயத்தினுள் நுழைந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். அதன் பின்னே திருச்செருவ பவனி ஊர்தி வந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் காண்கின்றீர்கள். சிறப்பாக இரு மரங்கிலும் ஆண்களும் பெண்களுமாக நின்று அந்த ஊர்தியை இழுத்து வருகின்ற காட்சியையும் நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இங்குள்ள மக்கள் புனித ஆசீர்வாதப்பர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை விசுவாசத்தினால் பெருவிழாவை பற்றி என்ன கூறுகின்றார்கள், ஆசீர்வாதப்பருடைய மகிமைகள் புதுமைகளை பற்றி என்ன கூறுகின்றார்கள் என ஒவ்வொரு விஷயங்களையும் இப்போ கேட்க இருக்கின்றோம். ஆசீர்வாதப்பர் எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், புதுமைகள் புரிந்திருக்கிறார். உதாரணத்துக்கு நான் ஒரு திறப்பை தொலைத்து விட்டேன். அப்போ நான் திறப்பை தொலைச்சிட்டு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு தேடி போட்டு போனால் இந்த பைபிளுக்கு மேலே திறப்பு இருக்குது. அது எனக்கு ஒரு பெரிய புதுமை. அதோடு நான் வீடு கட்டி இந்த புருஷன் பேங்கில் வேலை செய்கிறவர். இப்போ நாங்கள் ஒரு லோனோ அதோ இதோ ஒன்றும் எடுக்கல, வீடு கட்டி கொஞ்சம் இறுக்கமாக போயிட்டு மேல் வீட்டுக்கு போட்டுட்டோம். அதனால் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கேன். ஏன்னா ஹாலம் விடக்கூடாண்டுட்டு நான் ஆசீர்வாதப்பட்ட ஃபீஸ்ட்லாண்டு ஒரு ஃபீஸ்ட்டுக்கு அதில் இருந்து மண்டாடி போட்டு போனான். எனக்கு இந்த வருஷத்துக்கு இடையில நீங்கள் இந்த என்னுடைய மீதி வேலையும் செய்ய எனக்கு ஒரு வழிகாட்டணுமுண்டு. அடுத்த வருஷம் அதே நாள் 2ஆம் தேதி நான் கோயிலுக்கு ஒழிக்கிறேன். எங்களோட அத்தான் தான் மேசன் வேலை செய்தார்.
அவர் அங்கே அடுத்த ஹல் வைக்கிறார், விட்டுட்டு இருந்த கட்டிடத்தை திருப்பி தொடங்குறார். நான் இங்கே கொடியேற்றத்துக்கு வரேன், அத்தான் அங்கே அதை வைக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய புதுமை. அப்படி எங்களுக்கு நிறைய புதுமைகள் செய்திருக்கிறார். நல்லூர் புனித ஆசீர்வாதப்பர் ஆலயத்திலே இன்று நாங்கள் எங்களுடைய புனிதரின் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி இருக்கின்றோம். நல்லூர் திரு அவையிலே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற எங்களுடைய நல்லூர் புனித ஆசீர்வாதப்பர் இந்த ஊரின் பாதுகாவலராக, எங்கள் அனைவருக்கும் ஆன்மீக வழிகாட்டியாக, எங்கள் தேவைகளை இறைவனிடம் பெற்றுத் தருபவராக எங்களை பாதுகாத்து வருகின்றார். எங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வருகின்றார். இந்த திருநாட்களின் 10 நாட்களும் எங்களுக்கு ஆன்மீக ஆயத்த நாட்களாக அமைந்திருந்தன. முழு மக்களும் ஆர்வத்தோடு இறை வார்த்தையை அறியவும், இறை வார்த்தையை அனுபவிக்கவும், நேற்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவரை நிறைவாக அனுபவிக்கவும், இன்று புனிதருடைய ஆசியை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் இறைவன் தாமே சந்தர்ப்பத்தை அருளியிருக்கிறார். இந்த இடத்திலே எங்கள் புனிதர் ஆசீர்வாதப்பெருனுடைய புகழ் என்றுமே நிலைத்திருக்கின்றது. நூற்றாண்டு கடந்து இறை மக்களுடைய விசுவாசம் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. எங்களுடைய புனிதரிலே நாங்கள் அளவு கடந்த அன்பும் பற்றுதலும், எங்களுடைய புனிதரிலே நாங்கள் ஆழமான விசுவாசமும் கொண்டு இந்த இடத்திலே வாழ்ந்து வந்திருக்கின்றோம். எங்கள் புனிதரை இன்றைய நாளிலே நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த திருவிழாவுக்காக நாங்கள் 9 நாட்கள் நவநாட்களை கொண்டாடி இருந்தோம். அந்த நவநாட்களுக்காக கிளரேசியன் சபை குருவானவர் அடுத்த ஜேக்கப் அடிகளார் மறையுரைகளையும் பல விடயங்களையும் நற்கருணை எழுந்தேற்றம் பண்ணி அதனுடைய பிரசன்னத்துக்குள் எங்களை ஆன்மீக பாதையிலே வழிநடத்தி சென்றிருந்தார். இந்த வருடம் மிகவும் முக்கியமாக புதிய பங்குத்தந்தையின் வருகையுடன் பல வருடங்களாக எங்களுக்கு பங்குத்தந்தை நிரந்தரமாக இல்லாது இருந்தது. இப்பொழுது பங்குத்தந்தையும் எங்களுக்கு நிரந்தரமாக வந்திருக்கிறார். அவர் ஒரு சிறிய காலத்திலே எங்களை மிகவும் நல்லதொரு முறையிலே வழிநடத்தி இருக்கிறார். அந்த வழிநடத்தலின் கீழ் புதிய நிர்வாக சபையாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நிர்வாக சபையில் இருந்து நாங்கள் இந்த பெருவிழாவை நாங்கள் மிகவும் அர்த்தமுள்ள விதத்திலையும் ஆன்மீகத்தோடும் மற்றும் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலும் வலுவூட்டுவதற்காக எங்களுடைய பங்கினுடைய அனைத்து இளைஞர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் எங்களுடைய நவநாட்கள் 2ஆம் தேதி கொடியேறினது. அதுக்கு முதல் நாள், அதுக்கு ஒரு கிழமைக்கு முதலே அவர்கள் தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சோம். நாங்கள் பாடகுலாமல் இருந்தால் நான் பாடகுலாமில் இருக்கிறேன். நான் பாடகுலாமில் நல்ல இதாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த திருவிழா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இருக்குது. அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். நமது புனிதரின் பெருவிழாவை சிறந்த முறையிலே நாங்கள் நடாத்தி முடிப்பதற்கு இளையோராகிய நமக்கு அனைத்து வகையிலையும் ஒத்துழைப்பு வழங்கி உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகிறோம்.